இங்க ஒருத்தர் ரோட்ல சாப்பிட கூட காசு இல்லாம சின்ன பொண்ணு சாப்பிட்டு தூக்கி போட்ட பழத்தை எடுக்கிறதுக்காக போறாரு. ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து 2 பணக்காரவங்க மாடியில இருந்து இவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவரும் அவங்க எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியாம போறாரு. ஆனா இவரை பார்த்ததுமே ஒரு வழியா காசு இல்லாதவனை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கவரை கொடுத்துட்டு இதுல பணம் இருக்கு, ஆனா மத்தியானம் 2 மணிக்கு தான் இதை ஓபன் பண்ணணும்னு கண்டிஷன் போட்டுறாங்க. இவரும் அந்த கவர்ல காசு இருக்கிற தைரியத்தோடயே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக போறாரு. அங்க இவருக்கு இருக்கிற பசியில இவருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடுறாரு. இப்ப டைமும் கரெக்டா 2 மணி ஆயிடுது. அப்பதான் இவர் அந்த கவரை ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுல பணத்துக்கு பதிலா 1 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கான செக் இருக்கு. இத பார்த்ததுமே அந்த ஹோட்டல் ஓனரே வாயடிச்சு போயிடுறாரு. இவ்வளவு பெரிய பணக்காரன் நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காருன்னு காசே தர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்ப அந்த கவர் கூடவே ஒரு லெட்டர் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. அதுல இன்னும் 1 மாசத்துக்கு இதை வச்சு நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ, ஆனா அதுக்கப்புறம் இந்த செக்கை நீ எங்ககிட்டே திருப்பி கொடுத்தீனா உனக்கு என்ன வேலை வேணுமோ நாங்க தருவோம்னு எழுதியிருக்கு. ஆனா அப்பன்னு பார்த்து இவர் கையில இருக்கிற செக்கு காத்தடிச்சு பறந்துருது. பார்த்தா வழியில நோட்டீஸ் கொடுக்கறவனோட நோட்டீஸோட நோட்டீஸா இதுவும் பறந்துருது.